தமிழ் திரையுலகுடைய உச்ச நட்சத்திரமான நடிகர் அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய மோட்டார் சைக்கிள் பயணங்கள் மீதான காதல உலகிற்கு பறைசாற்றும் வகையில ஒரு பிரம்மாண்ட ஆவணப்படம் ஒன்றை உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த ஆவணப்படத்திற்கு இசையமைக்கும் பொறுப்பை ஏற்றுள்ள ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்கள் தற்போது அதனுடைய பணிகள்ல தீவிரமாக ஈடுபட்டிருக்காரா. சமீபத்துல தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல ஒர்க் மோட் அப்படின்ற வாசகத்துடன் அதிசருடைய ஆவணப்படத்திற்காக இசையமைக்கும் புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஆவணப்படம் அதிசருடைய உலகளாவிய பைக் பயணங்கள், அவர் சந்தித்த சவால்கள் மற்றும் அவருடைய தனிப்பட்ட வாழ்வின் அறியப்படாத பக்கங்களை மையமாக கொண்டு உருவாகியிருக்கு. ஜி.வி. பிரகாஷுடைய பின்னணி இசை இந்த ஆவணப்படத்திற்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் உணர்ச்சி பூர்வமான ஆழத்தையுமே தரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஏற்கனவே அதிர்ஷ்டருடைய கிரீடம் படத்துல பணியாற்றிய ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் குட் பேட் அக்லி படத்துல ஒர்க் பண்ணாரு. அதன் பின்னர் தற்போது அதிர்ஷ்டருடைய ஆவணப்பட திட்டத்துல இணைந்திருப்பது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. இந்த ஆவணப்படத்துடைய ட்ரெய்லர் இன்று காலை வழியாகி சமூக வலைத்தளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதனை பார்த்த ரசிகர்களை தாண்டி பல பிரபலங்களோ இதற்காக ஆவலுடன் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஆவணப்படத்துடைய ட்ரெய்லரை பார்த்து நம்ம ஏகே அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாமல் முழு ஆவணப்படத்தையுமே பார்க்க ஆவலுடன் இருப்பதாக தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.